தர்மம் இருக்கக்கூடாதுன்னா அவங்களுக்கு அப்பா அம்மாவை வெளியே துரத்துடணும். தலையிலிருந்து பிறந்தது, தோல்ல இருந்து பிறந்தது, தொடையிலிருந்து பிறந்தது, காலில் இருந்து பிறந்ததுலாம் நான் கவலைப்பட மாட்டேன். நான் என் ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்தேன். இருங்க, நான் எங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கும் பிறந்தேன். அதுல நான் தெளிவா இருக்கேன். புரியுதா உங்களுக்கு? இதுல என்னுடைய வேதம் ஒண்ணு சொல்லுது, பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா செய்துள்ளல் வேற்றுமேன். நான் என் வேதத்தின் வழியில் நடப்பேன். நீ ஓ வேதத்தை வச்சிருக்க, அதனால என் வேதத்தில் நடக்கும்போது என் வேதத்துக்கு எதிராக எது வந்தாலும் நான் எதிர்ப்பேன். அது கிறிஸ்தவ மதத்தை சார்ந்திருக்கு, இஸ்லாம் மதத்தை சார்ந்திருக்கு, பௌத்தத்தை சார்ந்திருக்கு, பார்சியை சார்ந்திருக்கு, இந்து சார்ந்திருக்கு. இதெல்லாம் பேச்சு கிடையாது. நீங்க என்ன சொல்ல வரீங்க? சனாதனம்ங்கிறது இந்து மதத்தை விமர்சிக்கிறதுன்னு ஏன் சொல்றீங்க? அது மனித குலத்துக்கு எதிரான கோட்பாடு. அது ஒரு பிறப்பின் அடிப்படையில் என்னை தாழ்ந்தவன் சொல்ல நீ யாரா? அந்த கேள்வி பதில் இருக்க? நீ யாரா? நீ என்னத்துல உயர்ந்துட்டேங்கவா? என்னத்துல உயர்ந்துட்டா சொல்லு. என்னை விட எதுல உயர்ந்துட்ட? இந்த உலகத்திலே ஒரே ஒரு குடிதான் உயர்ந்த குடி இருக்கு. உழைத்து விளைத்து அறுவடை செய்து உலகத்திற்கு சோறு விடுகிற உழவர் குடி மட்டும்தான் உலகத்திலே சிறந்த குடி. அவனை விட சிறந்த குடி எங்க இருக்க? நீ என்ன உயர்ந்த சாதின்னு வச்சுக்கிற? நீ சாப்பிட்ற அரிசி பருப்பை நீ விளைய வச்சாடா? வெள்ளரிக்காய், வெண்டைக்காய், கத்திரிக்காய், முருங்கையில நீ விளைய வச்சா? பாருங்க, என் வேர்வையில விளைஞ்சது அது. சனாதனம் அப்படிங்கிறது இட்ஸ் வே ஆஃப் லைஃப். எப்படி நம்ம நடந்துக்கிறோம், வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. தப்பு தண்டை பண்ணக்கூடாது, திருடாத, இன்னொருத்தர் பொருளுக்கு ஆசைப்படாத அப்படிங்கிறது கூட சனாதன தர்மத்தில் ஒண்ணு. ஓகே, வயசா நம்மள எவ்வளோ நம்ம குழந்தைகளா இருக்கும்போது தாய் தகப்ப எவ்வளவு அழகா நம்மளை பார்த்துக்கிட்டாங்க. ஸோ வயசான காலத்துல அவங்கள நம்ம அப்படியே பார்த்துக்கணும், கடவுள் மாதிரி பார்த்துக்கணும் அப்படிங்கிறது கூட சனாதன தர்மம் சொல்லுது. ஸோ இந்த சனாதனம் கிடையாது, இட்ஸ் வே ஆஃப் லைஃப். ஸோ அது எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டா, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். எல்லாரும் அது புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். 3000 ஆண்டுகளாகத்தான் பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்பிக்கிற, வேறுபாடு பாராட்டுகிற, மனித பிறப்பில் உயர்வு தாழ்வு பாராட்டுகிற இந்த கோட்பாடு, அந்த வார்த்தை சொல்றார், வர்ணாசிரம தர்ம கோட்பாடு. இது ஆரியர்கள் வருகைக்கு பிறகுதான் இந்த மண்ணில் வருதுன்றாங்க. அவர்கள் இந்த வார்த்தை நல்லா கொஞ்சம், அவர்கள் பொருள் ஈட்டுவதில் மேம்பட்டவர்களாக இருந்தார்கள். அவ்வப்போது எழுகிற எழுச்சியை தடுப்பதற்கு, மட்டுப்படுத்துவதற்கு சாதி வாரிய பிளவு, அதை நம்ப வைப்பதற்கு மதத்தை ஏற்க மறுத்த போது அதை நம்ப வைக்க கடவுளை ஏற்க மறுத்த போது அதை நம்ப வைக்க வேத இதிகாச புராணங்களை படைத்தார்கள். அதை நாம் நம்பினோம், அடிமையானோம். அப்ப 3000 ஆண்டுகளா இருக்கு. என்னுடைய வேதம், உங்களுடைய வேதம், நானே 4 வர்ணாசிரமத்தை படைத்தேன். அது பகவான் கிருஷ்ணர் எங்கால அவர் எழுதியிருப்பாரா, அவர் சொல்லியிருப்பாரா, அவர் வாயால நீங்க டப்பிங் பேசினீங்களான்னா, நீங்க குரல் கொடுத்தீங்களான்னா நான் வரல. சனாதன தர்மம் இருக்கக்கூடாதுன்னா அவங்க